ஹாய், வாங்க. உடல் சோர்வு நீங்க, ஹீமோகுளோபின் அதிகரிக்க, ரத்தத்தை சுத்தப்படுத்த முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். மல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பூண்டு பல் 10 எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு அரை தக்காளி வெட்டிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த உரலில் போட்டு அப்படியே நச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நச்சு நல்லா நச்சு எடுத்து அந்த மல்லி எல்லாத்தையுமே சேர்த்து அதில் நைங்க. அது நல்லா இடிக்கணும். இல்லை மிக்சியில் அரைக்க வேணாம். இந்த சூப் உடல் சோர்வு நீங்கி ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தி சூப்பராக இருக்கும். அப்படியே இடித்ததை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்படியே கொதி வரட்டும். இப்போ அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு பிடி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து செய்கிறதுனால இன்னும் முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணி பாருங்கள். அப்படி நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். அந்த இலையெல்லாம் நல்லா வேகணும். வெந்து வரட்டும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப் ரெடி ஆயிரும். அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து அப்படியே குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதுதான். இது சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாரத்தில் 3 நாள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். மாதத்தில் 3 நாள் செய்யலாம், இல்லாட்டி வாரத்தில் 3 நாள் செஞ்சு கொடுக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு மட்டன் சூப்பை விட இது அதிகமாக உங்களுக்கு ஹீமோகுளோபினால் அதிகரித்து கூட்டி கொடுக்கும். செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு